செந்தமிழன் சீமான். உனக்கு ஏன் சீமான் ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த கேள்விக்கு பதில் வச்சிடலாமா? என் தலைவனை பற்றி பேச துண்டு சீட்டு இருக்கு. என் அரசியல் ஆசான் என்கிறேன். ஐயோ அவனா? ஆமக்கரி, AK-74, பொய்மான் என்கிறார்கள் பலர். 1000 முரண்களை நீங்கள் முன்வைத்தாலும் என் அரசியல் ஆசான் அவனே. உன்னதமான கொள்கைகளை ரத்தத்தில் ஊற வைப்பவன், தன் பேச்சால் இரத்த நாளத்தை புடைக்க வைத்து பல போராளிகளை உருவாக்கும் ஒரு புரட்சியாளன். சாதியால் சிதறிய கூட்டத்தை தமிழ் தேசியம் என்ற ஒற்றை சொல்லால் தமிழ் சமூகமாய் சீரமைத்தவன். வெயிலானாலும் மழையானாலும் கடும் புயலே ஆனாலும் தமிழ் புலியாய் 15 ஆண்டுகள் தனித்து நின்று மக்களுக்காக உரும்புபவன். புறக்கணிக்கப்பட்ட புலிக்கொடியை வானெங்கும் பறக்க செய்தவன். தலைவர் மேதகுவை என் ரத்தத்தில் விதைத்தவன். தன் ரத்தத்தை வேர்வையாய் ஊத்தி உப்பு பூக்க, கண்ணுமிழி பிதுங்க, கண்ணச்சோறு தொங்க வெம்பாடுபட்டு வேலை பார்க்கும் விவசாயிகளையும் ஆடு மாடு மேய்ப்பவர்களையும் அரசாங்க ஊழியராக்குவேன் என்று கூறும் ஆகச்சிறந்த தலைவன். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதியை தீண்டாமை, பெண்மை, அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வனக்கொள்ளை இவையெல்லாம் வேரோடு பிடுங்கி எறிய பிறந்தவன். 291 போராட்டங்கள் நடத்தி பல வெற்றிகளை கண்டவன். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, சாதி மதம் பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்ற ஒரு தலைவனை நீ எனக்கு காட்டு. அண்ணன் பின்னாடி நிற்கிற கூட்டம் ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். இது தற்கொலை கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கொள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல, கொள்கைக்காக வந்தவர்கள். நாளை காலை வாக்குச்சாவடி முன் ஒன்றாக கூடுவோம், இந்த ஊழல் அரசை மூடுவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.